போன வருஷம் இந்த சிவகங்கை தொடர் வண்டி நிலையத்துக்கிட்ட ஒரு நாடகம் நடந்துச்சு. அந்த நாடகத்தில் மேடையில் நிற்கிற போது ஒரு பையன் கீழே இருந்து மேலே ஏறி வந்தார். அந்த பையன் பேர் அப்புறம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு 8 வயசுக்குள்ளே இருக்கும், செக்கச்சவேர்னு இருந்தார். நெத்தி நிறைய விபூதி, கழுத்தில் ருத்ராட்சம். மேடைக்கு வந்தார். வந்தோடனே என்னை பார்த்து கேட்குறாரு, இந்த மாதிரி ஐயா நான் ஒரு கேள்வி கேட்குறேன் பதில் சொல்லுங்கன்னார். அப்படியா, என்ன தம்பி கேள்வி? கேளுங்க கேளுங்க ஐயான்னு. நான் ஒளி வாங்கிய கீழே இறக்கி வச்சு சொன்னார், கடல்லே கப்பல் கவிழ்ந்தாலும் கன்னத்தில் கை வைக்காதேன்னு சொல்கிறாங்களே, எந்த கண்ணம்னு கேட்டார். எந்த கண்ணம்னா அப்போ 2-3 கண்ணா இருக்குன்னு தானே அர்த்தம். ஒரு வினாடி அப்படியே தம்பிச்சு போனேன். சஷ்டி அன்று அது நடந்தது. தம்பி கேட்ட கேள்வி என்ன, கடல்லே கப்பல் கவிழ்ந்தாலும் கன்னத்தில் கை வைக்காது அப்படின்னா சில பேர் சொல்லுவா, என்ன காலங்காத்தால கன்னத்தில் கையை வச்சுக்கிட்டு கப்பலா கவுந்து வச்சு கையாடு கன்னத்தில் சொல்கிறோம்ல, அதைத்தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அதில் இன்னொரு அர்த்தம். கண்ணம்னா திருட்டு. கண்ணம்னா ஒரு சுவரை குடஞ்சி அந்த பக்கமாக போய் திருடிட்டு வருது. கண்ணை கோல் வைக்கிறதுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த திருடுறதுக்கு என்னென்ன பயன்படுது? கோடாலி, கடப்பாறை எல்லாம் அந்த செவத்தை உடைக்கிறதுக்கு. இதுக்கு பேர் தான் கண்ணம்மா. அப்போ என்ன சொல்ல வர்றாரு, கடல் வழியாக வியாபாரம் பொருள் தேடி நீங்கள் போகிற போது புயல் மழை அப்படி வரும்பொழுது காற்றுல சிக்கி படகு கவிழ்ந்து நீங்கள் கொண்டு போன பொருளெல்லாம் சேதமாகி நட்டமாகி போனாலும் இன்னொருத்த பொருளில் கண்ணை வைக்காதேன்னு சொல்லிட்டு அந்த கண்ணம்மா திருடு வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லிடுது. இப்படி மகத்துவமான தன்மைகளும் பழங்களும் கதைகளும் நம்மகிட்ட இருக்கு. காரணங்களோடு நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஆலோலம் சோ என்று பண்பாடி கொண்டிருக்கின்றால் பெண்மகள். ஐயோ பாப்பா, தந்தன்னானா 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 மட்டும் இங்கு நாடு இல்லை, மதிய வாழ ஒரு நாடும் இல்லை. இது நாடா இல்லை வெறும் காடா, இதை கேட்க யாரும் இல்லை தோழா. இது நாடா இல்லை வெறும் காடா, இதை கேட்க யாரும் இல்லை தோழா. உண்டை உண்டு உண்டை உண்டு பொங்கை வரும் எங்கை உண்டு, பஞ்சம் மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லை. இந்த பாரதத்தின் சொத்து பஞ்சம் தீரவில்லை. பஞ்சம் தீரவில்லை.
வேகமா போய் ஒரு மாடு சொன்ன ஏத்திடுவாங்க கேரளாவுக்கு. ஆத்தாடு என்ன செய்வா அவரை? நீங்க உட்காருங்க, கோச்சிட்டு போகாம. அப்படி சில விஷயங்கள்ல பாருங்க, அஞ்சு விரலும் ஒரே மாதிரி இல்ல. ஆமா, ஏன் இப்படி நெட்ட குட்டியா இருக்கும்? எல்லாம் ஒரே மாதிரி தான் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கு? அழகா இருக்காது. இப்ப இதுதான் நல்லா இருக்கு. இந்த அஞ்சும் பஞ்சபூதத்தை குறிப்பிடுது. நீர், நிலம், காற்று, ஆகாய, நெருப்பு. நெருப்பு தான் இறைவன். அதனாலதான் இதை வந்து பரமாத்மான்னு சொன்ன. இது பெருவிரல்னு பேரு. ஏன் இந்த விரலுக்கு பெருவிரல்? ஏன் பெருவிரல்னா இதானே உயரமா இருக்கு? ஆமா, இதைத்தானே பெருவிரல்னு சொல்லியிருக்கணும். ஆனா இதைத்தான் பெருவிரல். ஏன்னா 4 பேர் செய்யற வேலையை ஒரு ஆளு செஞ்சாருன்னா அவரை பெரிய மனுஷன்னு சொல்லணும். சொல்லணுமா இல்லையா? ஆமா, 4 பேர் செய்யற வேலையை ஒருத்தர் செஞ்சாருன்னா அவர் பெரிய மனுஷன் தானே. அதனாலதான் இவரை பெரிய விரல்னு சொன்னாங்க. என்ன அர்த்தம்? எந்த பொருளை எடுத்தாலும் இந்த 4 பேர் ஒரு பக்கம் இருப்பாங்க, இவர் மட்டும் ஒரு பக்கம் இருப்பார். ஒரு புத்தகத்தை எடுத்தாலும் இவர் மேல இருப்பாரு, அவர் கீழே இருப்பார். இப்ப 4 பேர் வேலையை இந்த கட்டவரல் மட்டும் இல்லைன்னா, அந்த பெருவிரல் இல்லைன்னா வேலை ரொம்ப சிரமம். சோத்தள்ளி வாய்க்கில் தள்ளணும்னா பெருவிரல் முக்கியம். இல்லைன்னா எப்படி சாப்பிட முடியும்? இப்படி அள்ளி இப்படித்தான் வைக்கணும், சாப்பிட முடியாது. புரிஞ்சிருச்சா இல்லையா? நீங்க நாட்டுல சொர்க்கம் இருக்கா நரகம் இருக்கான்னு பெரிய பிரச்சனை இருக்கு. எங்கே சொர்க்கம் நரக வேதனையா இருக்கு சொல்றமா இல்லையா? ஊட்டிக்கு போறோம், சிம்லா போறோம், கொடைக்கானல் போறோம். வசதி படைத்தவர்கள் சொகுசா வாழ்றதுக்கு இடங்களை தேர்வு செய்தால் அதுக்கு பேர் சொர்க்கம். வறுமையானவர்கள் நோயாளியாக, கடங்காரலாக, பீடைகளாக இருந்தால் அதுக்கு பேர் நரகம். காஞ்சி அந்த பாருங்க, ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட போய் ஒருத்தர் சொல்றாரு, ஐயா சொர்க்கம் இருக்கா நரகம் இருக்கா எனக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்க. ஒரு சீடர் அவர் சொன்னார் ஒரு கதையின் மூலமாக, சொர்க்கம் என்ன நரகம் இருக்கு தெரியும்ல. இப்ப இறைவன் சிவபெருமான் ஒரு அந்தனரா வர்றார், ஒரு பிராமணரா வந்து நரகத்துக்கு போய் நரகவாசிகளை பார்த்து, ஏன் நரகவாசிகளை எல்லாரும் துன்பத்தில் உழல்றீங்க, ரொம்ப கஷ்டமாக தான் இருப்பீங்க, கொஞ்சம் பசியாக இருக்க மாதிரி தெரியுது, நீங்கள் எல்லாம் சாப்பிடணும் தான் 1000 அண்டா நெய்ச்சோறு கொண்டாந்து வச்சிருக்கேன், சக்கரை பொங்கல் தித்திப்பா இருக்கு சாப்பிடுங்க அப்படின்னாரு. 1000 அண்டா சோறு வச்சது சரி, சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு நிபந்தனை வச்சார், கையை மடக்காம சாப்பிடுங்கன்னார். கையை மடக்காம சாப்பிடுங்க, 1/2 மணி நேரத்தில் வர்றேன்னு போயிட்டாரு. சொர்க்கத்துக்கு போனாரு. அங்க போய் அவங்களெல்லாம் பார்த்துட்டு அதே மாதிரி சொல்லிட்டு 1000 அண்டா சோறு வச்சார். அவங்களையும் கூப்பிட்டு சொன்னார், எல்லாரும் சாப்பிடுங்க, பசி யாருங்க, ஆனா கையை மடக்காம சாப்பிடுங்கன்னார். 1/2 மணி நேரத்தில் வர்றேன்னு இங்கே வந்தார். இங்கே வந்து பார்த்தா ஏற்கனவே சொல்லிட்டு போனா அத்தனை 1000 பேர் சும்மா திருன்னு முழிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஏன் சாப்பிடலையா, எல்லாரும் சாப்பிட சொன்னே, ஏன் பேசாமல் இருக்கேன்னு கேட்டார். அவங்க சொன்னாங்க, நீங்கள் தான் கையை மடக்கப்படாதீங்க, எப்படி சாப்பிட்றது, அதனால தான் சாப்பிட தெரியலை, முழிச்சுக்கிட்டே இருக்கான். அப்படியா, நீங்கள் 1000 பேர் என் கூட வாங்கன்னு கூட்டிக்கிட்டு அப்படியே சொர்க்கத்துக்கு போனார். சொர்க்கத்தில் போய் பார்த்தா 1000 அண்டா சோறு தீர்ந்து போச்சு, சாப்பிட்டாச்சு எல்லாரும். நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களா? ஆமாம் சாப்பிட்டான். எப்படி சாப்பிட்டிய? நான் ஒரு நிபந்தனை வச்சுருந்தேனே. ஆமாம், கையை மடக்காமல் சாப்பிட சொன்னீங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் எப்படி சாப்பிட்டிய? நான் அள்ளி நான் சாப்பிட முடியலை, ஆனால் நான் அள்ளி அப்படியே அவருக்கு ஊட்டினேன், அவர் அள்ளி அவருக்கு ஊட்டினாரு, அவர் அள்ளி எனக்கு ஊட்டினாரு, இப்படி நாங்கள் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டிக்கிட்டோம், பசி தீர்ந்துருச்சு, சாப்பாடு முடிஞ்சிருச்சுன்னு. இப்போ இந்த கதையின் மூலமாக என்ன சொல்ல வர்றேன், நம்ம மட்டும் சாப்பிட்டோம்னு நினச்சோம்னா அது நரகம், பக்கத்தில் எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாப்பிட்டா அதுக்கு பேர் சொர்க்கம். அப்ப ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்குன்னு தத்துவமான ஞானமான கதைகள்லாம் இருக்கு. ஆனா இங்க எப்படி வச்சிருக்கிறோம் தெரியுமா, மாணவர்களையும் ஆசிரியர்களும். பரமார்த்த குருன்னு ஒரு குரு இருந்தார், அவருக்கு 4 சீடர்கள் இருந்தாங்க. அந்த குருநாதரை எப்போதும் இப்படி கூட்டிட்டு போறது, எந்த ஊருக்கு போனாலும் பின்னாலே போறது வர்றது. ஒரு நாள் குதிரையை வாங்கும்னு யோசிச்சாங்க, குதிரை ரொம்ப வேகமா ஓடும். சரி, குருநாதர் வேற வயசானவர், ஒரு கழுதையை வாங்கிக்குவோம், கழுதையில ஏத்திக்கிட்டு போவோம்னு கழுதை மேல ஏத்தி கூட்டிட்டு போனாங்க. சரி, பரமார்த்த குரு தலையில ஒரு தலப்பா கட்டுறது வழக்கம் இருந்திருக்கு. அவர் கழுதை மேல உட்கார்ந்து போயிட்டு இருக்காரு, பின்னால 5 பேர் மட்டி மடையன் சட்டி சடையன் ஜகடன்னு 5 பேர். ஓஹோ, ஆமா, பேர்களை பாருங்க, மட்டி மடையன் சட்டி சடையன் எழுதிருக்குங்க பரமார்த்த குரு கதையில. இப்ப போய்கிட்டே இருந்தாங்க, ஒரு மரம் கிளை தாழ்வா இருக்கு, அந்த மரத்தோட கிளை தட்டி விட்டு தலையில இந்த தலப்பாக கீழே விழுந்துருச்சு. அது விழுந்துருச்சு, அவருக்கும் தெரியல, அவங்களும் பார்க்கல, ரொம்ப தூரம் போயிருச்சு கழுதை. சரி, திடீர்னு தலையில கைய வச்சிருக்காரு, தலப்பாக காணும். இப்ப குருநாதர் கேட்கிறா, ஏன்டா பின்னால தானே வந்தியே, என் தலப்பாக விழுந்துச்சே பாத்தியலா? இல்லையே, ஏன் நாங்க பார்க்கல அப்படின்னு. ஏன்டா ஏதாவது விழுந்தா எடுக்கிறது இல்லையா, இனிமே ஏதாவது விழுந்துட்டா பார்த்து எடுத்துட்டு வாங்க. சரிங்க குருநாதா, நீங்க சொன்னபடி செஞ்சிருவோம். சரி, இப்போ 2 மைல் கடந்து போயாச்சு. 2 மைல் போற போது 5 பேரும் பார்த்தா ஆளுக்கு ஒரு மூட்டையை சுமந்துக்கிட்டு வராங்க. குருநாதருக்கு ரொம்ப என்னடா அது தலையில மூட்டை, சும்மா வந்தீங்க, திடீர்னு மூட்டையா வந்திருக்கேன். ஆமா, நீங்க தானே சொன்னீங்க எது விழுந்தாலும் எடுக்க சொன்னீங்க. ஆமா, அதுக்கு கழுத சாணம் போட்டுச்சு, எல்லாத்தையும் அள்ளி புறக்கி கட்டிக்கிட்டு வரோம்னாங்க. உங்களை மாதிரி ஆளுகளை வச்சு நான் என்னடா பண்றது, இதெல்லாம் பழக்கமா, இனிமே எது விழுந்தாலும் எடுக்கப்படாது, இனிமே எது விழுந்தாலும் எடுக்கப்படாது. குருநாதா நீங்க சொன்னா அதை மீறுவோமா? இப்போ ஒரு 2 மைல் தள்ளி போனா ஒரு மேட்டில் கழுத இப்படி ஏறணும்,
கழுதை இப்படி ஏறும்போது குருநாதருக்கு பிடிக்க முடியாம பொத்துன்னு கீழே விழுந்துட்டாரு. குருநாதர் கீழே விழுந்துட்டாரு. 5 பேர் எனக்கு என்னன்னு போய்கிட்டு இருக்கேன். அடே என்னடா கீழே விழுந்துட்டா என்ன தூக்காம போறீங்க, நீங்க தானே எது விழுந்தாலும் எடுக்க கிடங்கடான்ட்டாங்க. அறிவு கொடுக்கணுமா இல்லையா? இப்படி இருந்தா எப்படி ஏன் நடக்கிறது கதை? இந்த கொடுமையை எங்கேயோ சொல்றது. சரி, இப்படிலாம் இருக்கு. அதனால சிரிப்போம், சிந்திப்போம், நல்ல சிறக்க வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கு, என்ன வரலாறு இருக்கு, அத்தனை நினைத்து பார்க்கிற வழியில் வருகிறான் காவலன். அவர் சந்தித்தால் கழகத்திற்கு வழி கிடைக்கும் என்ற காரணத்தின் அஞ்சல் சுந்தரம் நிறைந்ததும் புஞ்சிவந்த இவன் எந்த உலகெங்கு ஏன் வந்தான் சிவன் கோயில், 108 கோயில், பெருமாள் கோயில். அதுல திருப்பதியும் ஒண்ணு. அரியக்குடி பக்கத்தில் இருக்கிற தென் திருப்பதி திருவேங்கடமுடையான்னு இவருக்கும் உண்டு. ஆனா அங்க இருக்கிற சிறப்பு இங்க இல்ல. அங்க கூடுற கூட்டம் இங்க இல்ல. ஏன்னா அங்க சந்திரனுடைய ஆதிக்கம் அங்க அதிகம். அங்க இருக்கிற பாலாஜின்னு பேரு, வெங்கடாஜலபதிக்கு பாலாஜின்னு பேரு. பாலாஜினா யாரு? முருகன். முருகன் சில கீழே இருக்கிறவர் தான் பெருமாள், மேல இருக்கிறவர் முருகன் சொல்லப்படும். முருகன்ல எத்தனையோ முருகன், 6 படை வீடு, அதை கடந்து நிறைய முத்து முருகன், அவ்வளவு ஈரோட்டில் முருகன், திருப்பூர்ல முருகன், பக்கத்தில் திண்டுக்கல் பக்கத்தில் பாதாள சொம்பு முருகன். பாதாளத்திலே தோன்றியதுனால அவருக்கு பாதாள சொம்பு முருகன். அங்கே யாருக்கும் வண்டி வாகனங்களுக்கு காசு வசூலிக்கப்படுவதில்லை. சிறப்பான பிரசாதம் வழங்கப்படுகிறது. அங்கே கருங்காலி மாலை கொடுக்கப்படுகிறது. அவருக்குன்னு ஒரு தனி ஆற்றல். இங்கே நாட்டில் உள்ள பிரபலங்கள் எல்லோரும் அங்கே போய் வருகிறார்கள். நீங்களும் முடிஞ்சா ஒரு நாளைக்கு போயிட்டு வாங்க. அந்த பாதாள சொம்பு முருகனுடைய திருவருளால் எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும். முருகனை வணங்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் வள்ளி. அவளை சந்தித்தால் வழி கிடைக்கும். வர்றாரு சண்முகம். சண்முகம்னு பேர் என்ன? விகடகவி. விவரமான ஆளுங்க. சண்முகம்னா 6 முகம்னு அர்த்தம். அது வடமொழியில சண்முகம், தமிழ்ல 6 முகம். வருகிறார், அவரை சந்திப்போம். பிறகு நமது கழகத்தைப்பட்டு சிந்திப்போம். நாராயண. எனக்கு பிடிச்சி